Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. South India's #1 travel brand. Satyabama Institute of Science and Technology, admissions open. MCR Pure Cotton Club, formals and casual shirts. மெலிடியோசிஸ் கேஸ் ரெக்கரண்டாக வந்துகிட்டு இருக்கு. ஒரு 8 பேர் இதனால் உயிரிழந்திருக்காங்க. 8 பேர் இந்த ஒரே நோயினால எப்படி, அதுவும் ரேர் நோய் அப்படின்னும் போது ரெட்ரோகிரேடாக நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணுறோம் போது கிடைக்கிது. அப்போ காமன் சோர்ஸ் அந்த 8 பேர் எங்கே மீட் பண்ணியிருக்காங்க. இந்த 8 பேர் இந்த பல் மருத்துவமனையில் வந்து பல் சிகிச்சையை மேற்கொண்டிருக்காங்க. மெலிடியோசிஸ் அப்படின்றது ஒரு பாக்டீரியா. ஸோ எங்கெங்கெல்லாம் வந்துட்டு நல்லா செடி, மரம், கொடி, தண்ணி, விவசாயம் இதெல்லாம் இருக்கோ இது வளரக்கூடிய ஒரு பாக்டீரியா தான் வந்துட்டு இந்த மெலிடியோசிஸ். மெலிடியோசிஸ்ன்றது பாக்டீரியா பேர் இல்லை. அந்த மெலிடை காஸ் பண்ணுற விஷயம் தான் அந்த நோய் பேர் தான் மெலிடியோசிஸ். அது உடம்புல எந்த உறுப்பை வேணாலும் தாக்கும். ஆப்ரேஷன் தியேட்டர் காம்ப்ளெக்ஸ்னாலே வந்துட்டு அது உள்ளே எல்லாரும் நுழைய முடியாது. டாக்டர்ஸ் உள்ளே போனோம், சிஸ்டர்ஸ் உள்ளே போனனால உடனே அந்த ட்ரெஸ்ஸுக்கு சேஞ்சிங் ரூம்னு வச்சுருப்பாங்க. கேப்பு போட்டுக்கிட்டு மாஸ்க் போட்டுக்கிட்டு அப்புறம் தான் அது உள்ளே நுழைய முடியும். காலுக்கு தனி காலினை. அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு பேஷண்ட் சைடு தான் நம்ம தொடரோன்னா கூட நம்ம ஹேண்டை வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணணும். ஸ்டெரைல் க்ளவுஸ் போட்டுட்டு தான் நம்ம பேஷண்ட் கிட்டே போகிறோம். இந்த இடத்துல வந்து அந்த பிரச்சனை தான் நடந்திருக்குன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா பல்லு அப்படின்னும் போது அதுக்கு ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர் தேவைப்படாது. காமனாக அந்த வாட்டர் சோர்ஸ் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து மிக்ஸ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஒரு பேஷண்ட்டுக்குன்னா திருப்பி அடுத்த பேஷண்ட்டுக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆட்டோக்ளேவ் பண்ண முடியும். பாருங்கள், ஒரு பல்லு ரிலேட்டட்லேயே வந்துட்டு இவ்வளோ ஒரு சிக்கல் நடக்குதுன்னா அப்போ இந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, ஓப்பன் கிட்னி மாற்றுறது, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம், லங்ஸை மாற்றி வைக்கிறோம். எப்பவுமே கிருமின்றது வளரக்கூடாது. கிருமி வளருதுன்னா அந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிருமினால ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அப்படின்னும் போது அந்த ஓட்டி அந்த ஆப்ரேஷன் தியேட்டரை உடனே ஷட் டவுன் பண்ணுவாங்க. இந்த ரூமை ஃபியூமிகேட் பண்ணுவாங்க, கேஸ் மாதிரி போட்டு விட்டுருவாங்க. ஆட்டோக்ளேவ்ன்றது நம்ம பொருட்களில் அந்த பொருட்களை வந்து டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுற ஒரு ப்ராசஸ் வந்து ஆட்டோக்ளேவ். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார், திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளினிக்கில், விடிஎஸ்ன்ற கிளினிக்கில் பல் மருத்துவர் ஒருத்தர் வந்து சிகிச்சை மேற்கொண்டிருக்காரு. ஸோ அவர் சிகிச்சை மேற்கொண்டு இந்த உபகரணங்கள் சரியாக க்ளீன் பண்ணாதனால 8 பேர் தொற்று ஏற்பட்டு இறந்திருக்காங்க. இல்லை, இது வந்து ரொம்ப ரொம்ப துரதிருஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு மருத்துவராக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா டிஸ்இன்ஃபெக்ஷன் அண்ட் ஸ்டெரிலைசேஷன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது எந்த ப்ரொசீஜர் நம்ம பண்ணுறனாலும் அந்த இடத்துல வந்து ஹைஜீன் அண்ட் ஸ்டெரிலைசேஷன்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணப்படணும். ஏன் அப்படின்னா கிருமிகள் தொற்று தான் வந்து இந்த சர்ஜரியில் வந்து பண்ணக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தொல்லையே பார்த்தீங்கன்னா இந்த சர்ஜரியில் நடக்கிறது என்னென்னா போஸ்ட் ஆப்ரேட்டிவில் வந்து இன்ஃபெக்ஷன் தான். ஸோ கிருமி தொற்று ஆகாமல் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் வந்து நம்ம எல்லா மாடர்ன் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ரேஷன் தியேட்டர் காம்ப்ளெக்ஸ்னாலே வந்துட்டு அது உள்ளே எல்லாரும் நுழைய முடியாது. எல்லோரும் வெளியே நிற்க வச்சுருவாங்க. டாக்டர்ஸ் உள்ளே போனோம், சிஸ்டர்ஸ் உள்ளே போனனால உடனே இந்த ட்ரெஸ்ஸுக்கு சேஞ்சிங் ரூம்னு ஒன்று வச்சுருப்பாங்க. சேஞ்சிங் ரூமில் மாற்றிட்டு இந்த ஸ்க்ரப்ஸ்ன்னு ஒரு ட்ரெஸ் அங்கே கொடுப்பாங்க. ஓடி ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம், அது ஆப்ரேஷன் தியேட்டர் ட்ரெஸ்ஸுன்னு. அதை போட்டுக்கிட்டு கேப்பு போட்டுக்கிட்டு மாஸ்க் போட்டுக்கிட்டு அப்புறம் தான் அது உள்ளே நுழைய முடியும். காலுக்கு தனி காலினை, ஓகேங்களா, வேறு ஒரு ஆப்ரேஷன் தியேட்டருக்கு ஒரு செருப்பு வச்சுருப்பாங்க. அந்த செருப்பு யூஸ் பண்ணிட்டு தான் உள்ளே போகணும். அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு பேஷண்ட் சைடு ஏதாவது நம்ம தொடரோன்னா கூட நம்ம ஹேண்டை வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணணும். ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணிட்டு ஸ்டெரைல் க்ளவுஸ் போட்டுட்டு தான் நம்ம பேஷண்ட் கிட்டே போகிறோம். ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு ஒரு ப்ரொசீஜர் அப்படின்னு ஒன்று பண்ணுறோன்னா அதுக்கு ஸ்டெரிலைசேஷன்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து அந்த பிரச்சனை தான் நடந்திருக்குன்னு நான் பார்க்குறேன். ஓகே, ஏன்னா பல்லு அப்படின்னும் போது நம்ம நிறைய டைம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதுக்கு ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர் தேவைப்படாது. ஜென்ரலாக நம்ம ஒரு கிளினிக் போவோம். கிளினிக்கில் போனோம்னா வந்துட்டு அங்கேயே வந்து பல் டாக்டர் வந்து பல்ல பிடுங்குறாரு, இல்லைனா ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரு, இல்லைனா வந்து இம்பேக்டட் டீத்தை ரிமூவ் பண்ணுறாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு பண்ணும்போது ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர் செட்டிங்ன்றது பெருசாக மெயின்டைன் ஆகப்படாது. ஓகேங்களா, ஒரு சில இடத்துல. ஸோ அந்த மாதிரி டைம் அப்போ அவங்க வந்து அப்படியே யூஸ் பண்ணுற திங்ஸு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த காமனாக அந்த வாட்டர் சோர்ஸ் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து மிக்ஸ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி விஷயத்தில் எனி ப்ரொசீஜர் எந்த மருத்துவர் பண்ணாலுமே வந்து ஸ்டெரிலைசேஷன் அண்ட் டிஸ்இன்ஃபெக்ஷன் ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல தான் இங்கே வந்து சிக்கல் நடந்திருக்குன்றது நம்ம பார்வையாக இருக்குது. சார், அதே மாதிரி என்னென்னா அந்த ஒரு மருத்துவமனை அப்படின்னா ஸோ என்ன மாதிரி விஷயங்கள் கட்டமைப்பு இருக்கணும், எப்படி எப்படி வந்து தூய்மைன்றதை மெயின்டைன் பண்ணணும்? கண்டிப்பாக சார். இப்போ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஒரு பேஷண்ட்டுக்குன்னா திருப்பி அடுத்த பேஷண்ட்டுக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆட்டோக்ளேவ் பண்ணப்படுறோம். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆட்டோக்ளேவ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் மாய்ஸ்ட் ஹீட். அதாவது நம்ம ஸ்டீம் மாதிரி கொதிக்க விட்றோம்ல, எப்படி முட்டையை பாயில் பண்ணுறோம் அந்த மாதிரி வந்துட்டு அந்த ஆட்டோக்ளேவ் மிஷினில் போட்டோம் அப்படின்னா அந்த ஹீட் வந்து பட்டு கிட்டத்தட்ட 130 டிகிரி 140 டிகிரி வரைக்கும் அந்த ஹீட்டு கொண்டு போய் சேர்க்கும். அந்த ஹீட்டில் பட்டு அந்த கிருமிகள் எல்லாமே அழிஞ்சிரும்.
ஸோ ஒரு கிருமி கூட வந்துட்டு உயிரோடு இருக்காது. அதுதான் ஆட்டோக்ளேவோட மெயின் இது வந்து ஸ்டெரிலைசேஷன் அண்ட் டிஸ்இன்ஃபெக்ஷன் இல்லை ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இந்த ஆட்டோக்ளேவிங். ஸோ இந்த ஆட்டோக்ளேவிங் வந்து பண்ணப்படணும். ஆட்டோக்ளேவ் பண்ணி அதுக்கப்புறம் அதை அப்படியே ஸ்டெரைலாக கொண்டு வந்து வைப்பாங்க. அந்த ஸ்டெரைல் எப்படி இருக்கும்னா அந்த ஆட்டோக்ளேவ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் அந்த டப்பாவில் போட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு காஸ் சுற்றி அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு அன்ஹைஜீனிக் காஸ் ஊற்றுவாங்க. ஸ்டெரைல் காஸ், அப்புறம் காஸ்னா என்னென்னா வந்து ஒரு பேண்டேஜ் மாதிரி. ஓகே, ஸோ ஒரு பல் மருத்துவர் ப்ரொசீஜர் ஆரம்பிக்கிறாருன்னா அவர் சைடில் இருந்துட்டு பல் மருத்துவர் எந்த மருத்துவர் அவர் சைட்லேருந்து நான் சொன்ன மாதிரி ஹேண்ட் வாஷ், ஸ்க்ரப்பிங்கு எல்லாம் கரெக்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்கிற இந்த தரது உள்ளே இருக்கிற அந்த ஸ்டெரைல் ஏரியா, அந்த ஸ்டெரைல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை அந்த ஹைஜீனிக் அண்ட் ஸ்டெரைல் க்ளவுஸ் போட்டுக்கிட்டு தான் நம்ம அதை ஹேண்டில் பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்து அடிப்படையான எந்த ப்ரொசீஜர் யார் பண்ணாலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேவையான விஷயம் வந்து இது. பாருங்கள், ஒரு பல்லு ரிலேட்டட்லேயே வந்துட்டு இவ்வளோ ஒரு சிக்கல் நடக்குதுன்னா அப்போ இந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, ஓப்பன் கிட்னி மாற்றுறது, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம், லங்ஸை மாற்றி வைக்கிறோம், இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் பெரிய சர்ஜரிஸ்லாம் அப்போ இன்ஃபெக்ஷன் ப்ரோட்டோகால்ன்றது எவ்வளோ முக்கியம் பாருங்கள். அதனால தான் ஒரு மருத்துவமனையும் பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் ப்ரோட்டோகால், இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல்னு தனி டிபார்ட்மெண்ட்டே வச்சுருப்பாங்க. அவங்க வேலையே என்னென்னா அது ஜென்ரலாக ஹெட் பண்ணுறவங்க யாருன்னா மைக்ரோபயாலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க. மைக்ரோப் அப்படின்னா வந்துட்டு கிருமிகள். ஓகேங்களா, அதை பற்றி படிக்கிறவர் தான் வந்துட்டு நுண்ணுயிரியல் நிபுணர்னு சொல்லுவோம். ஓகேங்களா, நுண்ணுயிரியல் நிபுணர்னு. ஸோ மைக்ரோபயாலஜிஸ்ட் தான் வந்துட்டு அதுக்கு ஹெட்டு. மைக்ரோபயாலஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஜென்ரலாக வாரம் வந்து அந்த ஹாஸ்பிட்டல்லையும் ஆப்ரேஷன் தேட்டர்லையும் பல்வேறு வால்ஸ், அதாவது செவுறுகள், தரைகள், டேபிள்கள் இங்கெல்லாம் வந்துட்டு ரேண்டமாக ஒரு 10-15 இடத்துல ஸ்வாப் எடுப்பாங்க. ஸ்வாப்னா என்னென்னா உங்களுக்கு கொரோனாவில் ஒரு மூக்குக்குள்ளே வந்து ஒரு பஞ்சு விட்டு எடுத்தாங்க பார்த்தீங்களா தொண்டையில், அந்த மாதிரி வந்துட்டு இந்த இடத்துலலாம் ஸ்வாப் எடுப்பாங்க. எடுத்து அதை செக் பண்ணி பார்ப்பாங்க ஏதாவது கிருமி வளருதான்னு. எப்பவுமே கிருமின்றது வளரக்கூடாது. ஓகே, அப்படி கிருமி வளருதுன்னா அந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா அந்த கிருமினால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அப்படின்னும் போது அந்த அந்த ஆப்ரேஷன் தேட்டரை உடனே ஷட் டவுன் பண்ணுவாங்க, மூடிட்டு அந்த ஆப்ரேஷன் தேட்டரை உடனே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த ரூமை ஃபியூமிகேட் பண்ணுவாங்க. ஃபியூமிகேஷன் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு கேஸ் மாதிரி போட்டு விட்ருவாங்க. அந்த ஃபியூமிகேஷன் ஃபுல்லாக நடந்து முடிக்கும். அது முடிக்கிறதுக்கு ஒரு 24 மணி நேரத்துலேருந்து 36 மணி நேரம் ஆகிடும். 1.5 நாள் ஆகிடும். 1.5 நாளுக்கு அப்புறம் ஒரு நாள் இன்னும் அது அப்படியே க்ளோஸ்லேயே இருக்கும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை திறந்து திருப்பியும் செக் பண்ணுவாங்க அந்த கண்ட்ரோல் நம்ம அந்த ஸ்வாப் எல்லாமே நெகட்டிவ் ஆகிடுச்சான்ட்டு. எல்லாம் நெகட்டிவ் ஆனதுன்னா திருப்பி இது ஸ்டெரைல் ஜோன் அப்படின்னு அறிவிக்கப்படும். ஸோ இந்த ப்ராசஸை வந்து இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா வந்து மாதம் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஸ்பாட்டில் டெய்லி பார்த்திங்கன்னா ரேண்டம் ஸ்பாட்ஸில் செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் எந்த இடத்துல ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணுற இடத்துல ரொம்ப முக்கியம். நம்பர் 1 அது ரொம்ப முக்கியம். கர்ப்பிணி அறைகளில் ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு தெரியும் கர்ப்பிணி அப்படின்னும் போது குழந்தை பிறக்குது அப்படின்னும் போது உங்களுக்கு தெரியும் கீழ் வழியிலேருந்து குழந்தை வெளியே வருது அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த இடத்துல எவ்வளோ பிளட் வரும், எவ்வளோ இது வரும். அப்போ இன்ஃபெக்ஷன் தொற்று நோய்கள் வந்து ரொம்ப ஈஸியாக உள்ளே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ கர்ப்பிணி கரைகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டெரைலாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். பச்சின குழந்தைகள், அந்த இருக்கிற குழந்தைகள் இருக்கிற அந்த என்ஐசியூன்னு சொல்லுவோம், நியோநாட்டல் இன்டென்சிவ் கேர் யூனிட், பீரியாட்ரிக் இன்டென்சிவ் கேர் யூனிட், இந்த இடம்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ ப்ளஸ் எனி மைனர் ப்ரொசீஜர், அதாவது எந்த இடத்துலையாவது நீங்கள் பிளேடை வச்சு கீறி இதெல்லாம் சூச்சர் போட்டு எதாவது பண்ணுறீங்கன்னா அந்த ஏரியா ஸ்டெரைலாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. இதுதான் வந்து ஜென்ரலாக ஹாஸ்பிட்டல் ஃபாலோ பண்ணுற இன்ஃபெக்ஷன் ப்ரோட்டோகாலாக இருக்கணும். சார், இந்த ஃபியூமிகேஷன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ ஃபியூமிகேஷன் என்ன, ஒரு கேஸா இல்லை என்ன மாதிரி ப்ராசஸ்? அந்த நீங்கள் சுத்தம் செய்யறதுக்கு அந்த ஹீட் டெம்பரேச்சரில் வந்து கொண்டு போவீங்கன்னு சொல்லிங்க. இந்த ஃபியூமிகேஷனா என்ன? ஃபியூமிகேஷன்ன்றது ஹீட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆட்டோக்ளேவ் தான் ஹீட்டு. ஓகேங்களா, இப்போ ஆட்டோக்ளேவுக்கும் ஃபியூமிகேஷனுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா ஒரு பொருட்கள், இப்போ எக்ஸாம்பிள் வந்து என்னோட ஸ்டெத்தஸ்கோப் இருக்குது, என்னோட நைஃப் இருக்குது, என்னோட சிசர் இருக்குது. இப்போ ஆப்ரேஷனுக்கு நான் யூஸ் பண்ணுற பொருட்கள்லாம் இருக்குல்ல, அந்த பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோக்ளேவில் வந்து நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா அந்த மாய்ஸ்ட் ஹீட் சூடுனால வந்துட்டு இந்த எல்லாம் ஃபுல்லாக ஸ்டெரிலைஸ் ஆகிடும். ஆனால் ஒரு சில விஷயங்களை ஆட்டோக்ளேவ் பண்ண முடியாது. இப்போ பிளாஸ்டிக்காக இருந்ததுன்னா அது ஆட்டோக்ளேவ், ஏன்னா அந்த சூடில் உருகிடும். அப்போ பிளாஸ்டிக்ஸ் இந்த மாதிரி விஷயத்தை ஆட்டோக்ளேவ் பண்ணோன்னா அதுக்கு வேறு முறை இருக்குது. அதுக்கு ட்ரை ஹீட்டுன்னு சொல்லுவோம், ஹாட் ஏர் ஓவன்னு சொல்லியிருக்கு, அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மெட்டாலிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஏன்னா மோஸ்ட்லி ஆப்ரேஷன் தேட்டரில் யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து மெட்டல்ஸ், அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, இந்த மெட்டல்ஸ் தான் இருக்கும். அப்படின்னு இருக்கும் போது அந்த மெட்டல்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஆட்டோக்ளேவ் தான் பண்ண முடியும். ஃபியூமிகேஷன்ன்றது என்னென்னா ஒரு லார்ஜ் ஸ்பேஸ், ஒரு லார்ஜ் ஏரியா, அந்த லார்ஜ் ஏரியாவை வந்துட்டு நீங்கள் ஸ்டெரிலைஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படி அந்த ஏரியாவை பிச்சு எடுத்துகிட்டு போய் ஆட்டோக்ளேவில் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா காமனாக வந்துட்டு ஒரு டிஸ்இன்ஃபெக்டன்ட் கெமிக்கல், ஒரு ப்ளீச்சிங் பவுடர்னு வச்சுக்கோங்க மக்கள் புரிகிற மாதிரி, அந்த கெமிக்கலை வந்து தூவி விட்டுருவாங்க. அந்த கெமிக்கல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாஸ்பரஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால அதுலேருந்து ஃபியூம்ஸ் வரும். ஃபியூம்ஸ்னால் என்னது? புகை. ஃபியூமிகேஷன்ன்றது அந்த புகை வழியாக வந்து அந்த ரூம் ஃபுல்லாக வந்துட்டு அந்த கிருமி நாசினி பரவிடும்.
ஸோ அது பரவும் போது அந்த வால்ஸில், டேபிளில், ஃப்ளோரில், ரூஃபில் எங்கெங்கெல்லாம் வந்து அந்த பாக்டீரியா இருக்கோ அது எல்லாமே இறந்துருது. ஸோ ஃபியூமிகேஷன்ன்றது வந்து டோட்டலாக வந்து லார்ஜ் ஏரியாஸ், ரூம்ஸு இதெல்லாம் வந்து ஒரு டிஸ்இன்ஃபெக்ஷன் புகையை போட்டு கிருமியை கொல்றது பேர் ஃபியூமிகேஷன். ஆட்டோக்ளேவ்ன்றது நம்ம அந்த பொருட்களை வந்து டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுற ஒரு ப்ராசஸ் வந்து ஆட்டோக்ளேவ். அந்த மாதிரி ஹாட் ஏர் ஓவன் நிறைய இருக்குது. ஆனால் காமனாக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆட்டோக்ளேவ். சார், அவர் பாதிக்கப்பட்ட நபர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, மருத்துவமனைக்கு போய் கேட்டிருக்காரு. ஸோ கேட்கும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வந்து இருமுறை வந்து அவர் ஜெயிலில் போட்டிருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் வந்து ஜெயிலில் போட்டிருக்காங்க. ஸோ எப்படி வந்து நீங்கள் ஒரு மருத்துவராக பார்க்குறீங்க? தப்பு நடந்திருக்கு, நம்ம கேட்குறோம். ஸோ கேட்கறதுக்கு சிறையா அப்படின்னு சொல்லிட்டு மகன் வந்து கஷ்டப்படுறாரு. இல்லை, இது கண்டிப்பாக வந்து நம்ம கோர்ட் ஆஃப் லா, அப்புறம் நம்ம சட்டம், நம்மளோட இருக்கிற அந்த நடைமுறை, இதில் வர ஒரு சிக்கல் தான் சார். இதில் வந்து இந்த கேஸு, இந்த டாக்டர் கேஸுன்னு மட்டும் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. எல்லா கேஸ்லையும் இது நடந்துன்னு தான் இருக்குது. அதாவது யார்கிட்ட வந்து கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் இருக்கோ, ஒரு ஹையராக இருக்காங்களோ, ஆர் மேபி பண வசதி இருக்கோ, பண வாய்ப்பு இருக்கோ, இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கோ, எல்லா ஆங்கிள்லையும் நம்ம சொல்லலாம் எப்படியெல்லாம். அப்படின்னு இருக்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் ஃபேவராக ஸ்டார்டிங்கில் வந்து விஷயங்கள் வந்து மூவ் ஆகும் அப்படின்றதுலாம் மாற்று கருத்து இல்லை. பட் ஆனால் வந்துட்டு நம்ம வந்து ஒரு உண்மை நீதி அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா ஏதாவது ஒரு இடத்துல நம்ம இடத்துல தோண்டி எடுக்கலாம்னு சொல்லிட்டு பல படத்தில் பார்த்துருக்க மாதிரி அந்த மாதிரி தான் இப்போ வந்திருக்கு. இதுவும் நீங்கள் சொன்னது வந்து ரொம்ப ஆச்சரியம். என்னென்னா, இந்த ஆர்டிக்கலில் வந்து லேண்ட்செட்டில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த 2 வருஷம் போராட்டம் 2 வருஷம் லேண்ட்செட்டில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு கண்டிப்பாக அங்கே இப்போ அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு பெரிய மருத்துவர் யாராவது ஒருத்தர் வந்து ரேண்டம் சீரீஸாக பார்த்துருப்பாங்க. என்னன்னா இதே மெலிடியோசிஸ் கேஸ் ரெக்கரண்ட்டாக வந்துகிட்டு இருக்கு, ஒரு 8 பேர் இதனால் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணும்போது 8 பேர் இந்த ஒரே நோயினால் எப்படி, அதுவும் அது ரேர் நோய், அதுவும் அது காமனாக இந்த மாதிரி டிஸ்இன்ஃபெக்டட் வாட்டர் இதுலேருந்து தான் பரவுறது. அப்படின்னும் போது ரெட்ரோகிரேடாக நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணுறோம் போது கிடைக்கிது. அப்போ காமன் சோர்ஸ் அந்த 8 பேர் எங்கே மீட் பண்ணியிருக்காங்க, இந்த 8 பேர் இந்த பல் மருத்துவமனையில் வந்து பல் சிகிச்சையை மேற்கொண்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கோரிலேஷன் வருது. இது ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டோரி. அதாவது இந்த படத்துலலாம் காமிக்கிறாங்களே, இந்த மர்டர் மிஸ்ட்ரி கிரைம் அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி. ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வருது. ஸோ இதை வந்து நம்ம வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, டெஃபினெட்லி வந்து ஒரு வருத்தக்கூடியது தான், கண்டிக்கக்கூடியது, அதில் மாற்று கருத்து இல்லை. பட் ஆனால் எடுத்தோடனே டாக்டர் வந்து அவர் சைடில் ஒரு தெரியாமல் தப்பு நடந்துருச்சு அப்படின்னும் போது நிறைய பேர் அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுவாங்க. அப்போ எடுத்தோன்னே அதுலேருந்து எப்படி வந்து நம்ம தப்பிக்கிறதுன்னு பார்ப்பாங்க. அதனால நடந்த ரியாக்ஷன் நினைக்கிறேன். ஆனால் வந்துட்டு இது தவறான்னு கேட்டிங்கன்னா பெரிய தவறு தான். ஏன்னா தெர் சம்திங் கால்ட் அஸ் மெடிக்கல் நெக்லிஜென்ஸ். இப்போ நம்ம எல்லாருமே வந்து நாங்கள் டாக்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா என்எம்சின்ற கவர்னிங் பாடி கீழே இருக்கும், நேஷனல் மெடிக்கல் கவுன்சில், அது கீழே வந்து நாங்களாம் இருக்கோம். நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் கீழே நாங்கள் இருக்கோம். அப்போ நாங்களாம் பதிவு செய்யப்பட்ட மருத்துவர்கள், ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர்னு சொல்லுவாங்க. எங்களுக்குன்னு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குது. அதை QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா எங்கள் ஜாதகமே வரும். இதெல்லாமே வந்து இருக்கிற விஷயம். அப்போது எங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த ப்ராக்டிஸ் லைசன்ஸில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நெக்லிஜென்ஸ் பண்ணக்கூடாது. நெக்லிஜென்ஸ்னால் என்னென்னா வந்துட்டு தவறுதலான எந்த செயலும் பண்ணக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிள் நல்ல உதாரணம் வந்து பம்மல் கே சம்பந்தம்னு ஒரு படம். அதில் பார்த்தீங்கன்னா சிம்ரன் வாட்ச் வச்சு வயிற்றில் தச்சிருவாங்க. அதெல்லாம் பெரிய நெக்லிஜென்ஸ். ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பஞ்சு பேடை தெரியாமல் உள்ளே வச்சுட்டே வந்துடுவாங்க. சிசர்லாம் வச்சு தச்சுட்டாங்க. இதெல்லாம் நெக்லிஜென்ஸ் கேசஸ். இந்த மாதிரி நெக்லிஜென்ஸ் நடக்கக்கூடாது. அதில் இந்த விஷயன்றது வந்து கண்டிப்பாக அந்த மருத்துவர் சைடில் வந்துட்டு அந்த தண்ணியெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக மாற்றிருக்கணும். ஒரே தண்ணியை வந்து காமனாக முடியாது, திருப்பத்தூர் நம்ம மக்களுக்கு யாருக்கு என்ன அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒரு வாட்டி நம்ம தண்ணியை வந்து ஒரு NS பாட்டில் வாங்கினோம்னா அது ஒரு 500-600 நம்ம இதுக்கு லாஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கலாம். லாப நோக்கத்துக்கு மாற்றுக்கிறது இல்லை. அதான் நான் சொல்கிறேன், மருத்துவர்கள் அப்படின்ற ஆங்கிளில் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம அந்த எமர்ஜென்சிக்கு நம்ம ஏதோ பண்ணுறோன்னா ஓகே, பட் ஆனால் இதெல்லாம் பிளான்டு ப்ரொசீஜர் அப்படின்னும் போது ப்ராப்பர் ஸ்டெரிலைசேஷன் மெயின்டைன் பண்ணணும். எந்த எக்ஸ்கியூஸும் இருக்கக்கூடாது. ஏன்னா பேஷண்ட்டோட ஹெல்த் ரொம்ப முக்கியம் அப்படின்றதுல மாற்றுக்கிறது இல்லை. பல் மருத்துவமனை சிகிச்சை பெற்ற அந்த 8 பேருக்கு மூளையில் தொற்று ஏற்பட்டுச்சு இல்லையா, அது பேர் வந்து தொற்று பேர் நியூரோ மெலியோசிஸ்ன்றாங்க. அதெல்லாம் என்ன? மெலிடியோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மெலிடியோசிஸ் அப்படின்றது ஒரு பாக்டீரியா. அந்த பாக்டீரியா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காமனாக வந்து நம்ம ஆசிய கண்டத்தில் தான் அதிகமாக இருக்கும். நம்மளோட டெம்பரேட் ஜோன்ஸ், ஆர்க்டிக் ஜோன்ஸ், இந்த ஜோன்ஸ்லலாம் வந்து அது பெருசாக வாழாது. அது வாழ்கிறதுக்கு வந்து நல்ல ட்ராபிக்கல் கிளைமேட் தேவை. ட்ராபிக்கல்னால் நம்ம ஊர் கிளைமேட்டு, ஓகேங்களா? நம்ம பிலிப்பைன்ஸு, தாய்லாண்டு இந்த மாதிரி பெல்ட்டில் தான் அது ரொம்ப அழகாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். ஸோ எங்கெங்கெல்லாம் வந்துட்டு நல்லா செடி, மரம், கொடி, தண்ணி, விவசாயம் இதெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்துட்டு அங்கே இருக்கிற அந்த சாயிலில், அதாவது நம்மளோட மண்ணில் மற்றும் தண்ணியில் வந்து வளரக்கூடிய ஒரு பாக்டீரியா தான் வந்துட்டு இந்த மெலிடியோசிஸ்ன்றது பாக்டீரியா பேர் இல்லை. பாக்டீரியா பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சூடோமலேரியா மெலிடே அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா?
மெலிடைன்னு சொல்லுவோம். அந்த மெலிடை காஸ் பண்ணுற விஷயம் தான், அந்த நோய் பேர் தான் மெலிடியோசிஸ். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் அழகாக குறிப்பிட்டிருந்தீங்க நியூரோ மெலிடியோசிஸ்ன்னு. இந்த மெலிடியோசிஸ் வந்து அதோட அழகான விஷயம் என்னென்னா, அது உடம்புல எந்த உறுப்பை வேணாலும் தாக்கும். சில பேருக்கு சைலண்ட்டாகவும் இருக்கும், சில பேருக்கு வந்து ரொம்ப டேஞ்சராக உயிரை கொள்கிற லெவலில் கூட கொண்டு போகும். இதை எதை பேஸ் பண்ணினா, அந்த ஆளோட வயது மற்றும் அவங்களோட இணை உபாதைகள்னு சொல்லுவோம்ல, அன்கண்ட்ரோல் சுகரு, இந்த மாதிரி பிபி அன்கண்ட்ரோல், இதை பேஸ் பண்ணி தான் வந்து இருக்குது. ஸோ இந்த மெலிடியோசிஸ் ஒன்ஸ் உள்ளே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா எந்த உறுப்பை வேணாலும் தாக்கும். பிரெயினை போய் தாக்குனா அது பேர் நியூரோ மெலிடியோசிஸ். அதே மாதிரி லங்ஸை தாக்குது. அப்போ மெலிடியோசிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற நிமோனியா கேசஸ் நிறைய இருக்குது. லிவரில் போய் குட்டியை போடுது. அப்போது லிவரில் காஸ் பண்ணுற மெலிடியோசிஸ் நிறைய இருக்குது. தோலில் அல்சர்ஸாக நிறைய பேஷண்ட்ஸ்க்கு இருக்குது. வெறும் தோலில் மட்டும் அல்சர் இருக்கும், தோலில் மட்டும் புண் இருக்கும், ஆனால் மற்றபடி உடம்புலலாம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸை வந்துட்டு மெலிடியோசிஸ் பல ரூபத்தை வந்து எடுக்கலாம். அதில் பிரெயினில் எடுக்கிற ரூபம் பேர் தான் நியூரோ மெலிடியோசிஸ். அது ரொம்ப டேஞ்சரஸ் கண்டிஷன். ஜென்ரலாக வந்துட்டு இறப்பு சதவீதம் அதில் ரொம்ப ரொம்ப அதிகன்றதுல மாற்று கருத்து இல்லை. ஸோ இந்த கிருமியால் நரம்பு மண்டலங்களும் பாதிக்குமா? இது எல்லாமே பாதிக்கும். ஏன் இந்த ரூட் ஆஃப் என்ட்ரி பாருங்கள். ஜென்ரலாக ரூட் ஆஃப் என்ட்ரி பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியோட பிளட் இல்லை பாடி ஃப்ளூயிடில் அந்த மெலிடியோசிஸ் கான்டாக்டுக்கு வரணும். அப்போ ஜென்ரலாக இதில் யார் ரொம்ப காமனாக பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து விவசாயிகள். ஏன் நான் விவசாயிகள்னு சொல்கிறேன்னா, விவசாயிகள் நிறைய பேர் நம்ம ஊரில் பாருங்கள் வயல்லையே இருப்பாங்க, தண்ணி பாய்ச்சுவாங்க, அந்த சேர்லேயே தான் நடப்பாங்க. அப்போ அவங்க வந்து நிறைய பேர் காலில் வந்து செருப்பு, ஷூ, பூட்ஸ் இது எதுவுமே போடுறது கிடையாது. ஓகேங்களா? ப்ளஸ் நிறைய பேருக்கு வந்து இந்த வயசானவங்கலாம் பார்த்தீங்கன்னா காலில் அந்த சேத்து புண்ணு, காலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது அடிபட்டிருக்கும், மம்மட்டி பட்டிருக்கும், கோடாலி பட்டிருக்கும். ஸோ அதனால் காலில் ஏதாவது வந்துட்டு ஒரு கீறல் விரிசல் ஏதாவது இருக்கும். அந்த கீறல் விரிசல் மூலிமா அந்த மண்ணில் இருக்கிற அந்த பர்கோடெலியா சூடாமலை வந்துட்டு உள்ளே பூரும் போது நம்ம பிளட்டுக்கு வந்துடுது. வந்ததுக்கப்புறம் ஒரு வாரங்க அப்புறம் லைட்டாக சிம்டம்ஸ்லாம் ஆரம்பிக்குது. லைட்டாக ஜுரம், அதுக்கப்புறம் வந்து தலைவலி, இந்த எல்லாமே இது வந்து பிளட்டில் கலந்து உடம்புல எங்கே வேணால், இப்போ ரத்தத்தில் கலந்துருச்சுன்னா உடம்புல எங்கே வேணால் போகலாம். மூளைக்கு போகலாம், கண்ணுக்கு போகலாம், நுரையீரலுக்கு போகலாம், எங்கே வேணாலும் போகலாம். மூளைக்கு போகும்போது தான் அந்த நியூரோமெலிடியோசிஸாக மாறுது. நியூரோமெலிடியோசிஸ் மாறும்போது நம்மளுக்கு அறிகுறிகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. தலைவலி நம்மளுக்கு வருது, ஜுரம் ரொம்ப அதிகமாக வருது, கன்ஃபியூஷனு, காக்கா வடிப்பு, கண் பார்வை சரியாக தெரிய மாட்டேங்குது, இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் ஆரம்பிக்குது. ஸோ இது ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ரேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் நம்ம ஊரில் வந்துட்டு எதிர்பார்க்குற ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ரெசன்டேஷன் கொண்ட ஒரு நோய். எடுத்தவொடனே எந்த டாக்டருமே இது வந்து மெலிடியோசிஸ் இட்ஸ் காஸ் பை சூடோமெலை அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட்டே ஆகாது. இதுவே வந்து லான்செட் ஏன் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, லான்செட் சும்மா சாதா கேஸாக பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க. லான்செட்ஸில் பப்ளிஷ் ஆகுதுன்னா இது ஒரு ரேர் ப்ரெசன்டேஷனாக இருக்கும். ஸோ திடீர்னு ஒரு ஊரில் 7-8 கேஸ் ஆஃப் மெலிடியோசிஸான்றதுனால தான் லான்செட்டோட பார்வை அந்த கேஸை பற்றி திரும்பி இருக்குது. அதனால தான் லான்செட் அந்த கேஸ் எடுத்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. பப்ளிஷ் பண்ணதுனால தான் இப்போ உண்மைலாம் நிறைய வெளியே வருது. ஓகேங்களா? ஸோ லான்செட் அதான் ஏன் அதில் லான்செட் பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா அது ரேர் விஷயம். அது ஜென்ரலாக நடக்கிற நோய் கிடையாது, ரேர் நோய். அது ஜென்ரலாக வந்து இவ்வளோ தூரம் நடக்குது அப்படின்னா ஏதோ ஒரு தப்பு அங்கே நடந்திருக்குன்ட்டு. அதுவும் வந்து எப்படி 7-8 பேர் வந்து இந்த மெலிடியோசிஸ்னால போகும்போது தான் நம்ம ரெட்ரோகிரேடாக பார்க்கும்போது ஒரு காமன் சோர்ஸ் வந்து கிளினிக்னு தெரிய வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து சாயில் மேலே மட்டும் இல்லை, அந்த சாயில்லேருந்து நம்ம மம்மட்டி எடுத்து நம்ம வெட்டுறோம் பண்ணுறோம் அப்படின்னும் போது அங்கேருந்து அந்த அந்த மண்ணுலேருந்து காற்றுல கலக்கலாம். அப்போ நிறைய பேர் இன்ஹேல் பண்ணும்போது அந்த மெலிடியோசிஸ் பாக்டீரியா மூக்கோயா லங்ஸுக்கு போகலாம். லங்ஸுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா மெலிடியோசிஸ் நிமோனியா ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ பேஷண்ட்டுக்கு இரும்பல், சளி, ஜுரம், ப்ளஸ் வந்து நம்மளுக்கு மூச்சு வாங்குறது, ஆக்சிஜன் குறைபாடு, இந்த மாதிரி பிரச்சனைகள் போகுது. மூளையில் போகும்போது காக்கா வலிப்பு, தலைவலி, அந்த மாதிரி பிரச்சனைகள் போகுது. இந்த மாதிரி எங்கே வேணாலும் போய் பரவி அதோட சிம்டம்ஸை கொண்டு வரலாம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த மெலிடியோசிஸ்னு ஒரு பாக்டீரியா வந்து ரேராக வரலாம். அதை டிரான்ஸ்மிட் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு எஸ்பெஷலி இந்த பேர் ஃபுட் வாக்கர்ஸ், யாரெல்லாம் வந்து செருப்பு போடாமல் நடக்கிறாங்களோ ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த விவசாயம் மற்றும் மண் மற்றும் தண்ணியில் அதிகமாக நிற்கிறவங்களா நீங்கள் 2. அப்போ நீங்கள் தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த கட்டுமான தொழிலில் இருக்கிறவங்க, விவசாயிகள், அதே மாதிரி ஏர் உள்றவங்க, இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாருங்கள் ஃபாரினில் நான் ஜென்ரலாக இந்த அக்ரிகல்ச்சரில் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா கவுபாய் ட்ரெஸ் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? பெரிய பூட்ஸ் இருக்கும், அது பூட்ஸ் கம்பூட். அதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு தண்ணி வந்து உள்ளே ஏறாது. அதே மாதிரி மண், சாறு எதுவும் உள்ளே ஏறாது. ஸோ அப்படி ஏறாததுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் கால் நீட்டாக இருந்தால் ஓகே, காலில் வெட்டு இருக்குது, புண்ணு இருக்குது. ஜென்ரலாகவே யார் கால் எடுத்திங்கனாலும் ஏதாவது ஒன்று இருக்கும், லைட்டாக ஒரு வெடிப்போ இல்லைன்னா அது இருக்கும். ஸோ அப்படின்னு இருக்கும்போது அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி கம்பூட்ஸ் மாதிரி போட்டுக்கிட்டு அவங்க இறங்குறாங்க வயலில் அப்படின்றது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். அதுக்கப்புறம் வந்த உடனே வெளியே போயிட்டு வந்த உடனே கால்களை நல்லா வந்து கழுவுறது, டிஸ்இன்ஃபெக்டன்ட் போட்டு சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வந்து கழுவுறது, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயமா இருக்கும். இதெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் கடைபிடிக்கணும். அதை தாண்டி இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு மருத்துவ ஆங்கிள்லேருந்து கண்டிப்பாக எந்த ஹாஸ்பிட்டல் யாராக இருந்தாலும் ஒரு காமன் சோர்ஸை வந்து நம்ம கொடுக்கக்கூடாது. காமன் சோர்ஸ்ன்றது என்ன அப்படின்னா,
ஒரே இன்ஜெக்ஷன் எல்லாருக்கும் போடுறது, ஒரே தண்ணியை எல்லாருக்கும் பயன்படுத்துறது. ஏன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அதில் போட்டு திருப்பி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து இன்னொருத்தர் வாயில் வைக்கிறது, மாற்றி மாற்றி இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது யாராவது ஒருத்தருக்கு ஒரு நோய் வந்து இதில் வந்துருச்சுன்னா அதே விஷயத்த நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா டேஞ்சரில். இந்த மாதிரி விஷயத்தினால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஆளுக்கு வந்து ஒரே இன்ஜெக்ஷன்ஸ் போடக்கூடாதுன்ற கான்செப்ட் வந்தது. யார் எப்போனா இந்த மெயினாக இந்த HIV எய்ட்ஸ்னு ஒரு நோய் இருக்குது தெரியுங்களா? அந்த எய்ட்ஸ் நோய், HIV எய்ட்ஸ் நோய்க்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளமே இந்த ஷேரிங் ஆஃப் நீடில்ஸ். அதனால தான் வந்து முன்னாடிலாம் பாருங்கள், நம்ம 1980s 70sலாம் ஒரு சுடுதண்ணி வச்சுருப்பாங்க, ஊசி அதில் காமனாக இருக்கும். அந்த ஊசி எடுத்து லோட் பண்ணி போட்டுட்டு திருப்பி சுடுதண்ணியில் போட்டுருவாங்க. அந்த சுடுதண்ணி நிறைய பேர் கரெக்டாக மெயின்டைன் பண்ண மாட்டேன்றாங்க. ஏன்னா சுடுதண்ணி எவ்வளோ நேரம் சூடாக இருக்கும், சிஸ்டர்னு கவர்மெண்ட்டில் போய் சூடு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இருப்பாங்க. சில இடத்துல அந்த டிஸ்இன்ஃபெக்ஷன் போயிடும். அப்படின்னும் போது அப்போ திடீர்னு ஒரு தாத்தாக்கு குத்துறீங்க, ஒரு அங்கிளுக்கு குத்துறீங்க, அவருக்கு HIV பாசிட்டிவ், அவருக்கு அந்த பிளட் இருக்குது அந்த ஊசியில், அதே ஊசி எடுத்து திருப்பி இன்னொருத்தர் கொடுத்துறீங்கன்னும் போது அதனால் அவர்கிட்ட இவருக்கு போயிடுச்சுன்னா அப்போ ஒரு லைஃபே போயிடும்ல. ஏதாவது ஏதாவது என்ன சொல்கிறது, செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு HIV வந்திருந்தாவது பரவாயில்ல. ஆனால் ஒரு மருத்துவர் மூலியமாக ஒரு ஹாஸ்பிட்டல் மூலியமாக HIV பரவுதுன்றது நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், நெக்லிஜென்ஸ் ரொம்ப இது எல்லாருக்கும் பொறுப்புகள் உண்டு, நாட் ஒன்லி டாக்டர்ஸ். அதர் தேன் தட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சவர தொழிலெல்லாம் இருக்காங்களே சார், பார்பர் ஷாப், அவங்களும் வந்து பாருங்கள் இப்போ எல்லாருமே ஒன் பிளேட் ஒன் பர்சன் கான்செப்ட்னு ஒர்க் பண்ணுறாங்க. எல்லாமே பாருங்கள் ஒரு நம்ம எதிர்க்கே வந்து வேணுன்ட்டே பிளேடை மாற்றுவாங்க, புது பிளேட் எடுப்பாங்க போடுவாங்க. ஏன்னா வந்து முன்னாடி பார்பர் ஷாப்பில் காமன் பிளேட் யூஸ் பண்ணும்போது ஒருத்தர் இருக்கிற சவரத்தில் கிழிச்சிட்டு ரத்தம் இருந்ததுன்னா அதே சவரம் எடுத்து அதே பிளேட் எடுத்து இன்னொரு, ஏன்னா ஒருத்தருக்கு பிளேடு மாற்றினா ஒருத்தருக்கு ₹1 அவனுக்கு லாஸ், அதை கூட சம்பாதிக்கணும்னு பார்ப்பாங்க. அப்படின்னும் போது டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ இந்த எல்லா இடத்துலையும் அதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரி டேட்டூ இண்டஸ்ட்ரி, இதுலேயும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அதுலேயும் காமன் சோர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருத்தர் வந்து டேட்டூ போடுறாங்க, எக்ஸாம்பிள் நான் கோவாவில் ஒரு இடத்துல பார்த்தேன், ₹50 டேட்டூ போடுறான். எப்படி ₹50 போடுறான்னு சத்தியமாக தெரியல. ஒரு இடத்துல டேட்டூ போடுறாங்க, லைனில் ஒரு 15 பேர் நிற்கிறாங்க. அவர் போட்டு முடிச்ச உடனே அடுத்த ஆள் உட்காடுறான், உடனே இந்த நீடில் அவனை குத்துது. அப்போ யோசிச்சு பாருங்கள், அந்த 15 பேரில் நம்ம 2வது ஆளோ 3வது ஆளுக்கு வந்து HIV பாசிட்டிவ் இருக்குது, அடுத்த ஆளுக்கு ஹெப்படைட்டிஸ் B இருக்குது, இந்த மாதிரிலாம் ஒரு தொற்று நோய் வச்சுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இவரை குத்திட்டு அதே நீடில் அடுத்த ஆளை குத்துதுன்னும் போது தேவையில்லாமல் நம்மளுக்கு இது இல்லை. நம்ம இவனா யோசிக்கிறான், உட்காந்துருக்கேன் ₹50 மேட்ரு முடிச்சுட்டு போயிடலான்றான். ₹50 பார்த்துட்டு நீ இந்த மாதிரி கொடூர நோயை வாங்கிக்கிட்டீங்கன்னா எப்படி? ஸோ இந்த மாதிரி வந்து காமன் சோர்ஸ் இதில் எல்லாமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். டேட்டூ இண்டஸ்ட்ரி வந்து எல்லாருக்கும் நீடில் மாற்றணும், அதுக்கு ஏற்ற சார்ஜை வைக்கணும், ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ணணும். இது எல்லாமே கண்காணிக்கிறதுக்கு கண்டிப்பாக அரசு நிறுவனத்துக்கும் வந்து கண்டிப்பாக வந்து இது இருக்குது. அப்பப்போ இன்ஸ்பெக்ஷன் போய் இவங்ககிட்ட லைசன்ஸ் இருக்கா, கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்களா, எல்லாமே செக் பண்ணணுன்றது தான் நம்மளோட பார்வையாக வந்து இருக்குது. இப்போ வீடு நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சுத்தமாக இருக்கா இல்லைன்னு பார்த்து தெரியும். ஒருத்தர் வீட்டில் சுத்தமாக வச்சுருப்பாங்க, ஒரு சில நார்மலாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து கிருமிகள் வந்தால் அது எப்படி இதுவாகும்? வீட்டில் வந்து சுத்தம் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து ஒரு சில கிருமிகள் வந்து இருக்குன்றதுல மாற்றுக்கிறதுல, பாத்ரூம்லேயும் சரி இதுலேயும் சரி. பட் ஆனால் கண்டிப்பாக ஒரு பப்ளிக் டாய்லெட்டோ இல்லை ஒரு பப்ளிக் இடத்துல இருக்கிறதோட வீடு கண்டிப்பாக சுத்தமாக தான் சார் இருக்கும். அவ்வளோ கேவலமாக நம்ம வச்சிருக்க மாட்டோம். வீட்டு உள்ளே பொறுத்த வரைக்கும் நீங்கள் நீட்டாக ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிக்கிட்டால் போதும். ரொம்ப நீங்கள் வந்து ரொம்ப சுத்தம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆங்கிள் இல்லைன்னா வீட்டுக்குள்ளே நீங்கள் ரொம்ப வந்து பண்ணணும்னா நான் வந்து அட்வைஸ் பண்ணலை. ஓகேங்களா? காமனாக டெய்லி பெருக்கிறோமா துடைக்கிறோமா, அந்த காலத்தில் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க சார், வாசலில் பெருக்குவாங்க, கோலம் போடுவாங்க, மஞ்சள் தண்ணியை தெளிப்பாங்க, வீட்டில் ஒரு பெருக்குவாங்க, அவ்வளோதான் போதும். கிச்சன் ஸ்லாபை துடைப்பாங்க, போதும். இதுக்காக தனியாக இந்த சொல்யூஷன் வாங்குங்க, இதை போட்டு க்ளீன் பண்ணுங்கள், இந்த பியூரிஃபையர் வைங்க, இந்த மாதிரி மார்க்கெட்டிங்லாம் நம்மளுக்கு தேவையே கிடையாது. அதெல்லாம் நம்மளுக்கு வந்து தேவையும் கிடையாது. இதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணால் போதும். முடிஞ்ச அளவுக்கு பப்ளிக் பிளேஸ் போகும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும், அதுதான் முக்கியம். பப்ளிக் பஸ் ஸ்டாண்டு, சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற பாத்ரூமு, அங்கே ஒரு எவ்வளோ காமன் சோர்ஸ், 1 கோடி பேர் அங்கே வராங்க போகிறாங்க அப்படின்னும் போது இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் திங். அங்கே தான் நம்ம வந்து யோசிக்கணும், இங்கெல்லாம் பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணலாமா வேணாமா. கண்டிப்பாக டிமாண்ட் தேவைன்னா யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணும்போது அந்த சர்ஃபேஸஸ்லாம் டச் பண்ணாமல் ஒரு சோப்பு, ஒரு ₹10 ஒரு மெடிமிக் சோப்போ ஒரு டெட்டால் சோப்போ வாங்கி நல்லா கழுவி எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த மாதிரி வர்றது சேஃப். ஏன்னா தொற்று நோய் டப்புன்ட்டு அப்படியே பிடிக்கும் இந்த மாதிரி காமன் சோர்ஸ்லேருந்து. ப்ரெசன்ட் ட்ரெண்டிங்காக இருக்காது மாஸ்க் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து திருப்பி கொரோனாக்கு அப்புறம் அது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது இப்போ பார்க்குறீங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். Satyabama Institute of Science and Technology, admissions open. MCR Pure Cotton Club, formals and casual shirts.